கீதா, நான் கோயிலுக்கு போறேன், வரீங்களா 2 பேரும்? நாங்க வரல ரூபா, நீ போயிட்டு வா, நாங்க நாளைக்கு வரோம். ஏன் கீதா வரலன்னு சொல்ற? இல்ல ரூபா, அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. திடீர்னு வந்தா வீட்டுக்கு சாவி இல்லாம வெளியே நிக்கணும். அதான் நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா ஒரு செட்டு சாவி அம்மா அப்பாட்ட கொடுத்துருப்பேன். சரி ரூபா, நீ போயிட்டு வா. அப்படியா? சரி கீதா, சரி பின்ன நான் போயிட்டு வரேன். அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? இந்தாண்டா தம்பி, முறுக்கும் கடலை மிட்டாயும் இருக்கு, சாப்பிடு. கீதா அக்கா, அம்மா அப்பா எப்ப வருவாங்க? தெரியலடா கோகுல், வெயிட் பண்ணுவோம். கீதா, கீதா, தம்பி கோகுலே, வா கண்ணுங்க, இந்த திருநீர் கொண்டாந்த வாங்கிக்கோங்க. சரி ரூபா, தேங்க்ஸ். ரூபாக்கா, எங்க பிரசாதம் குடுக்கலையா கோவில்ல? இந்தடா தம்பி, சுண்டல் கொடுத்தாங்க, இந்த எடுத்துக்கோ. ஏன் ரூபா, முகம் ரொம்ப வாடி இருக்கு? கீதா, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. காலையில நினைச்சு நினைச்சு ரொம்ப அழுதேன். அதான் ரொம்ப வாட்டமா இருக்கு. சரி ரூபா, வருத்தப்படாத. கவலைப்பட்ட என்ன நடக்க போகுது? உடம்பு கெடுத்துக்காத. கீதா, இருக்கும்போது நமக்கு எந்த பொருளோட அருமையும் தெரியாது. பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, அதனோட அருமை நமக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. யாருக்குமே அப்படிதான். ஆனால் எங்கள் அம்மா இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ரசம்தான் சாப்பிடுவேனா, காய்கறி எதுவுமே வேணான்னு சொல்லிடுவேனா, கோவமாக சொல்லிடுவேன் வேண்டான்னு. அம்மா ரொம்ப கெஞ்சுவாங்க, ஒரே ஒரு வாய் சாப்பிடு பாப்பான்னு. பின்னாடி உடம்பு ரொம்ப வீக்காயிடும், தெம்பே இருக்காது பாப்பான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சில சமயம் அதை நினச்சி அழுதுடுவாங்க என்கிட்ட. ஆனால் நான் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன். அதை பற்றி எதையும் நான் மாட்டேன். இப்போது இந்த சின்ன வயசில் ரொம்ப தூரம் நடக்க முடியல. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லுன்னு. அது ரொம்ப உண்மையாக போச்சு கீதா. கால் வலிக்குது, ரொம்ப நேரமாக நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் ரொம்ப வலிக்குது. காலையில் நேரமாக எந்திரிக்க முடியல, ரொம்ப சோம்பலாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லை, சுத்தமாக எதிர்ப்பு சக்தியே இல்லை. நான் தான் தினமும் சமைக்கணும். அப்பா பாவம் ஏதாவது சாப்பிட்றாரு, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றாரு. முக்கால்வாசி கடையிலேயே சாப்பிட்டுக்கிறோம் வாங்கி வாங்கி. நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா கொடுக்கறத தவறாமல் சாப்பிட்றீங்க. அதனால இப்போ எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்க. நீங்கள் கடையில் கூட வாங்கி சாப்பிட்றது இல்லை. எனக்கு இதெல்லாம் நினச்சா நம்ம அம்மா இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது கீதா. உண்மையிலேயே அம்மா நினச்சி பார்த்தா காலம் பதில் சொல்லுங்கிறது என் வாழ்க்கையில் சரியாக போச்சு கீதா. சரி அம்மா, அம்மா எனக்கு உண்மையிலே காலம் பதில் சொல்லிடுச்சும்மா. அம்மா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐ மிஸ் யூ மம்மி. சரி ரூபா, அல்லாத. நீ இனிமே எப்போ வேணாலும் இங்கே வந்து சாப்பிட்டு போ, உங்கள் அப்பாவுக்கு எடுத்துட்டு போ. நான் வந்து என்னோட அம்மா கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. சரியா? சரி சரி, நம்ம சோகத்தை மறந்துட்டு சிரிக்கலாமா? Yeah.